கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் பணியாளர்களின் ஆடை தொடர்பாக எழுந்துள்ள விவாதத்தை வெறுமனே ஒரு சீருடை பிரச்சினை என்று பார்க்க முடியாது. இது தனிநபரின் ஆடை தெரிவு, மத மற்றும் கலாசார அடையாளம், அரச சேவை ஒழுங்கு, சமத்துவம் மற்றும் மனித உரிமை ஆகிய பல முக்கிய விடயங்களை தொட்டு செல்கின்றது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருவர் எந்த ஆடையை அணிய வேண்டும் என்பது இயன்றவரை அவரது தனிப்பட்ட தெரிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக சட்டத்தால் தடை செய்யப்படாத மத அல்லது கலாசார ஆடை நடைமுறையை பின்பற்றுவதற்காக ஒரு அரச ஊழியரை அவமதிப்பதோ, அழுத்தம் கொடுப்பதோ அல்லது கட்டாயப்படுத்துவதோ ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை அரசியலமைப்பின் 10ஆம் உறுப்புரை சிந்தனை மனசாட்சி மற்றும் மத சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. 12ஆம் உறுப்புரை சட்டத்தின் முன் சமத்துவத்தையும் பாகுபாடற்ற தன்மையையும் உறுதி செய்கிறது. உறுப்புரை 14(1)(e) மதத்தை அனுஷ்டிப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்குமான உரிமையையும் அங்கீகரிக்கிறது. எனவே அரச நிறுவனங்களில் பணிபுரியும் ஒருவரின் சட்டபூர்வமான மத அல்லது கலாசார ஆடை தெரிவையும் இந்த அடிப்படை உரிமைகளின் பரந்த பின்னணியிலேயே அணுக வேண்டும். அரச சேவையில் சீருடை அவசியமான இடங்களில் சீருடையின் அடிப்படை நிறம், தொழில்சார் தோற்றம், அடையாளம், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு போன்ற தேவைகள் நிச்சயமாக பேணப்பட வேண்டும். ஆனால் அவை தனிநபரின் சட்டபூர்வமான கலாசார அல்லது மத ஆடை தெரிவை முற்றாக மறுக்கும் கருவியாக மாறக்கூடாது. ஒரு பொதுவான நடைமுறையாக முஸ்லிம் பெண்கள் சீருடையின் ஒரே நிறத்துடன் பொருந்தக்கூடிய தலை மறைப்பையும் அதே நிறத்திலான நீளமான காட்சட்டையையும் அணிய விரும்பினால் பணியின் தன்மை மற்றும் சுகாதார தேவைகளுக்கு முரணாக இல்லாதவரை அதற்கான நியாயமான இடம் வழங்கப்படலாம். அதே நேரத்தில் மத அல்லது கலாசார காரணங்களுக்காக இத்தகைய ஆடையை பின்பற்றாத முஸ்லிம் பெண் பணியாளர்களும் வழக்கமான சீருடையையே அணிந்து பணியாற்றுவதற்கான முழு சுதந்திரத்தையும் பெற்றிருக்க வேண்டும். இங்கு முக்கியமான கொள்கை ஒன்றுதான். ஒருவருக்கு குறித்ததொரு ஆடையை அணிய கட்டாயப்படுத்தக்கூடாது. அதேபோல் சட்டத்தால் தடை செய்யப்படாத ஆடையை அணியாதிருக்குமாறும் அவரை கட்டாயப்படுத்தக்கூடாது. மருத்துவமனை போன்ற பணியிடங்களில் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், ஆக்குபேஷனல் சேஃப்டி, நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் தெளிவான அடையாளம் போன்ற நடைமுறை தேவைகள் நியாயமான வரம்புகளாக இருக்கலாம். ஆனால் அந்த வரம்புகள் அறிவியல் மற்றும் சட்ட அடிப்படையில் இருக்க வேண்டும். மதம், இனம் அல்லது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. இந்த விவகாரத்தை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் இல்லாதவர்களுக்கும் இடையிலான மோதலாக மாற்றுவது மிகவும் ஆபத்தானது. அதேபோல் எந்த ஒரு சமூகத்தின் பெயரிலும் சட்டத்தையும் நிறுவன ஒழுங்கையும் புறக்கணிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உரிமையும் ஒழுங்கும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. சரியான நிர்வாகத்தில் அவை ஒன்றை ஒன்று பாதுகாக்க வேண்டும். பல பக்கங்களிலிருந்தும் மதவாத மற்றும் இனவாத சக்திகள் சமூகங்களுக்கிடையில் சந்தேகத்தையும் வெறுப்பையும் உருவாக்க முயற்சிக்கலாம். அந்த சக்திகளுக்கு இரு சமூகங்களும் இடமளிக்காமல் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும். ஒரு சிறிய நிர்வாக பிரச்சனையை இன அல்லது மத மோதலாக மாற்றாமல் சட்டம், மனித உரிமை, சமத்துவம் மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் தீர்வு காண்பதே முதிர்ச்சியான சமூகத்தின் அடையாளமாகும். சமத்துவமான இலங்கையை படைப்பதே எமது கனவு. அந்த இலங்கையில் ஒருவரின் மத அடையாளம் அவரது உரிமைகளை குறைக்கக்கூடாது. அதேபோல் எந்த சமூகத்தின் உரிமையும் மற்றொரு சமூகத்தின் உரிமையை அச்சுறுத்தக்கூடாது. சீருடையில் ஒற்றுமை இருக்கலாம், ஆனால் அந்த சீருடையின் உள்ளே இருக்கும் மனிதர்களின் தனித்துவத்தை மதிப்பதே உண்மையான ஜனநாயகம். ஒற்றுமை என்பது அனைவரையும் ஒரே மாதிரியாக மாற்றுவது அல்ல. அதாவது யூனிஃபார்மிட்டி இன் டைவர்சிட்டி அல்ல. வேறுபாடுகளுடன் சமமாக வாழ கற்றுக்கொள்வதே உண்மையான ஒற்றுமை. அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. சிதைந்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம்.